பிதாவை நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசுத்தவருக்கு எதிராக கையெழுத்து பெறார். இவ்வாறு நடப்போர் என்று நிலைத்திருப்பர். பல்லவி. அனைவரும் சக்கை நமக்கு 5 வகைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, ஆண்டவரை
இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சக்கேயு ஆவல் கொண்டார். எனவே அந்த ஆவலோடு அவர் நிறுத்தி விடவில்லை. எல்லா மக்களுக்கும் முன்பாக ஓடி அவர் ஒரு அத்திமரத்திலே ஏறி கொண்டார். ஆக இயேசு என்று வருகிற பொழுது மக்கள் இந்த உலகம் எல்லாம் நமக்கு பின்னால், ஆக நமக்கு முன்னாக இருக்க வேண்டியது இயேசு. இரண்டாவது அவர் கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக அவர் மரத்தின் மீது ஏறி இருக்கிறார். அத்திமரம், அதுவும் அத்திமரம் என்பது முழுக்க நிறைந்த ஒரு மரமாக இருக்கும். அந்த மரத்தில் ஏறுகிற பொழுது நாம் உடல் முழுவதும் புட்கள் இருக்கும். ஒன்று. இரண்டாவதாக அத்திமரத்தின் மேல் அமர்ந்திருப்பது என்பது ஒரு அவமானத்தின் அடையாளம். எல்லா மக்களும் பார்த்து சிரிப்பார்கள். அத்திமரத்தில் ஏறி இருப்பது என்பது ஒரு அசிங்கமான ஒரு அடையாளம். எனவே அவர் அத்திமரத்தில் ஏறி இருக்கிறார்கள். அதை அவர் பொருட்படுத்தவில்லை. இயேசு என்றார், இயேசு என்றார் நான் அல்ல, என்னை மக்கள் எவ்வாறு பார்ப்பார்கள் என்பதல்ல, என்னை இந்த உலகம் எவ்வாறு பார்க்கும் என்பதல்ல, எனது தன்மையோ அது எனது மதிப்பு அல்ல. இயேசு என்றார் அவருக்கு நான் எல்லாவற்றையும் தொடர்ந்து எழுந்திருப்பது. ஆக அவர் இந்த மனிதருக்கு முன்பாக இருக்கிறார். அவரை தடுத்தது மனிதர் மட்டுமல்ல, அவருடைய பாவம். அவரை பற்றி அவர் முட்டையாக இருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரது உடலின் உயரத்தை மட்டுமல்ல, மாறாக உள்ளம் அவருக்கு, அவருடைய உள்ளமானது மூடி குறுகி போயிருந்தது. பாவத்தினால் அவர் உண்மையாக இருந்தார். அசிங்கமான வாழ்க்கையினால் அவர் உண்மையாக இருந்தார். அதுக்கு அவர் ஏமாற்றி பிழைத்த ஒரு வாழ்க்கையினால் அவர் உள்ளமாக இருந்தார். பிறருடைய சொத்தையும் பணத்தையும் அநியாயமாக தனக்குத்தானே சேர்த்துக் கொண்டதால் அவர் உள்ளமாக இருந்தார். எனவே குள்ளமான வாழ்க்கை என்பது நமது பாவத்தை உள்ள வாழ்க்கையை பொறுத்தது. உயரமாக வாழ்வது என்பது உடலை பொறுத்தது அல்ல. உயரமாக இருப்பவர்களாக உயர்ந்தவர்கள் அல்ல, மாறாக உள்ளத்திலே உயர்ந்திருப்பது. உள்ளத்திலே உயர்ந்திருந்தார்கள், உயர்ந்திருந்தாலும் அவர்கள் உள்ளமானவர்கள். அவர் தனது இந்த பாவ வாழ்க்கையை இறைவனிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் இயேசுவை பார்க்க அவர் முன்னின்றார். ஒரு அழகான காரியத்தை பாருங்கள். நேற்று நான் சொன்னேன், ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு பாதையற்றவரின் ஜெபம் இயேசுவை நிறுத்தியது. இயேசுவை நிறுத்தி திரும்பி பார்க்க வைத்து அவர்கள் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வைத்தது. என்று ஒரு மனிதனுடைய ஆசை இயேசுவை அண்ணாந்து பார்க்க வைக்கிறது. வடக்கமாக நாம் ஆண்டவரை அண்ணாந்து பார்ப்போம். விண்ணகத்திலே வாழ்கிற தேவனை நாம் ஒரு கண்களை உயர்த்தி பார்ப்போம். தேவன் வானத்திலிருந்து மனிதர்களை கீழ் நோக்கி பார்ப்பார். ஆனால் ஒரு மனிதன் தேவனை அண்ணாந்து பார்க்க வைக்கிறார். காரணம், அவருடைய நிலையான இந்த உலகத்திலிருந்து எப்பொழுது நமது நிலை, இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய பாவங்களிலிருந்து எப்பொழுது நமது நிலை விண்ணகத்தை நோக்கி நிற்கிறதோ அப்பொழுது தேவன் நம்மை அண்ணாந்து பார்ப்பார். அந்த வாழ்க்கை இந்த உலகத்தோடு அல்ல, விண்ணகத்திற்குரியதாக இருக்க வேண்டும். விண்ணகத்திற்குரிய மதிப்போடு இருக்க வேண்டும். We must raise from the standard of the world to the standard of the heaven. விண்ணகத்தினுடைய அந்த நிலைக்கு என்னையே நான் உயர்த்திக் கொள்கின்ற பொழுது என் தேவன் என்னை உயர்ந்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்தார். மேலே இருக்கிற சக்கையை பார்த்து இன்று உன்னோடு தங்க வேண்டும் என்று சொன்னவுடன் மகிழ்ச்சியோடு விரைவாக இறங்குகிறார். உட்க நிறைந்த மரத்திலிருந்து இறங்குவது கடினம். ஆனால் இயேசு என்றவுடன் விரைவாக இறங்கி வருகிறார். அவருடைய உடலிலே மரம் எதையும் பொருட்படுத்தவில்லை. அவர் இயேசுவை அவர் சம்பாதித்துக் கொண்டதால் அவர் தன்னிடம் இருப்பதை இழக்கிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் எனது சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். மீதி பாதியிலே 4 மடங்காக எவரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்கிற்கு கொடுக்கிறேன். யூத சட்டம் ஒரு மனிதன் ஒருவனை ஏமாற்றினால் 2 மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும். 2 மடங்கு கொடுத்தார். ஆனால் சட்டையில் சொல்கிறார் 4 மடங்கு. அப்படி என்றால் அவரிடம் ஒரு சொத்தும் நிச்சயமாக இருக்க போவதில்லை. இயேசு என்ற மிகப்பெரிய சொத்தை சம்பாதித்தவுடன் அவர் தன் சொத்தை எல்லாம் இழந்ததால் இயேசுவை சம்பாதித்துக் கொண்டார். அவர் இந்த உலகத்தின் சொத்தை இழந்ததால் தான் இயேசுவை சம்பாதித்துக் கொண்டார். அவன் இயேசுவை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? இயேசுவை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் இதயத்தின் கதவை தட்டிக்கொண்டே
இயேசு உங்கள் இதயத்தின் கதவை தட்டி கொண்டிருப்பதை என்றால் நீங்கள் கேட்கிறீர்களா? உள்ளிருந்து நீங்கள் திறந்தால் உங்கள் இதய கதவை நீங்கள் திறந்தால்தான் இயேசு உள்ளே வர முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு ஆயாக ஒரு ஆட்டுக்குட்டியை கழுத்திலே போட்டுக்கொண்டு ஒரு கதவை கட்டுவது போல படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எத்தனையோ வீட்டான படம், அந்த படத்தை போய் உற்று பாருங்க. அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கும். ஒரு கதவு என்றால் வெளியில கைப்பிடி இருக்கும், வெளியில கைப்பிடி இருக்கும், சாவி துவாரம் இருக்கும். அந்த கதவை போய் பாருங்க, அந்த வரைந்திருக்கிற படத்தை போய் பாருங்க, வெளியிலே கைப்பிடி இருக்காது. காரணம் உள்ளிருப்பவர் அப்படி இருந்தாக்கா வெளியே இருக்கிற இயேசுவை வேண்டும். இயேசு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். சர்க்கையின் இல்லத்திற்கு சென்று இதோ இந்த இல்லத்திற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று, இவர் ஆபிரகாமின் மகனே என்று சொன்னார். இயேசுவை சம்பாதித்துக் கொள்வோம், இதயத்திற்குள் இயேசுவை தங்க வைப்போம். நமது பாவங்கள், நமது கடமைகளை, இது உலகத்தின் ஆசைகளை நாம் உதவுவோம். இயேசுவை சம்பாதித்துக் கொள்வோம். ஆமென். கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்கள் உமது ஏற்றது பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை நோக்கி புகழ்வதும் தகுதி. உமது இந்த பராமரிப்பினால் இம்மனிதனை தொடக்கத்தில் இருந்த புனிதர்களுக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றேன். புத்துணர்வை கிடைக்க இருக்கும் அருள்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகிறேன். ஆகவே வாழ்வது புனித அனைவரோடு சேர்ந்து நாங்களுமே புகழ்ந்தேன் முடிவின்றி சொல்வதாவது Oh
நன்றியாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இருக்கிறதில்லை ஆண்டவராக அவர் பாடுபட உடல் கடிந்து தன்னை அளித்த போது அப்பத்தை எடுத்து நடத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையில் வைக்கப்படும் என் உடல். அப்பொழுது கிண்ணத்தில் தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவார்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரியது என்ற கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குடன் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திருவாவையை நினைவு கொண்டாடும். எங்கள் திருத்தத்தை பீட்டர் எல்லா திருநிலையோடும் உமது திருவாவை நிறைவு செய்தார்கள். மேலும் உயிர்த்தல் எதிர்கொண்ட துணிவோடும் எங்கள் சகோதரர் சகோதரிகள் எனக்கு அனைவரையும் இறக்கத்துடன் உமது திருப்பணியை எங்கள் அனைவரும் மீது இறக்கமாக கடவுளின் கண்ணித்தாய் எங்கள் தாயின் பாதுகாப்பியமான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராக இருக்கும் என்று நாங்கள் நினைவு கொண்டாட அங்கே புனித எலிசபெத் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நினைவாக பங்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவர உண்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் வருட உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இடத்திற்கு நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கடற்போம் என்று நலமாய் இருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்காகவும் எவ்வளவு இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருநோயின் நம்பிக்கையை கண்ணோக்கி
நோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை தருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை செல்வதை எங்களுக்கு இலக்கமாய் உலகின் பாவங்களை செல்வதை எங்களுக்கு இலக்கமாய் உலகின் பாவங்களை செல்வதை எங்களுக்கு அமைதியாக இது உலகின் பாவங்களை செல்வதற்கு அழைக்கப்பட்டுள்ள
புனித எலிசபெத் தாராள பக்தியுடன் உம்மை வழிபட்டு உம் மக்களுக்கு மாபெரும் அன்பு பலி புரிந்தார். எனவே தூயமறையின் பொருட்களால் ஊட்டப்பெற்ற நாங்கள் அவர்களுக்கு காப்பேன் பெற்ற அருளியாக எங்கள் ஆண்டவராகிய சுவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தோடு ஆண்டவரே உங்களை காப்பாற்ற உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு காவலாக உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. ஆமென்.